யாரப்பா நீங்கள்? செஞ்சி மலையை செதுக்கி வச்சவன்டா நானு. கொல்லிமலையை பிரிச்செடுத்தவன்டா நானு. மருதமலையை மடிச்சு வச்சவன்டானா. திருச்செங்கோடு மலையை திணற வச்சவன்டானா. கஞ்ச மலையை கரைச்சு குடிச்சவன்டானா. சேர்வராய மலையை குடஞ்சி எடுத்தவன்டா நானு. ஓஹோ, இங்க எதுக்கடா வந்தீங்க? எங்க மந்திரவாதி தலைவர் உங்களை ஐக்க சொல்லிட்டாரியா. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். உங்களை சும்மா விட மாட்டோம். அது உங்களால முடியாதுடா. ஏன்னா அவர் என் குருநாதர், நான் அவருடைய சிஷியன். நான் யார் தெரியுமா? நான் பாலமலையில பறந்து திரியிற சித்தேஸ்வர மலை சித்தன். சித்தன்னா சும்மா இருப்பேன் நினைக்கிறீங்களா? சுழுக்கு எடுப்பேன்டா. முதல்ல என்கிட்ட மோதி பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்ட போங்க. சிஷ்யா, குருவே கொஞ்சம் பொறு. இவங்களுக்கு நான் பூஜை போட்டு அனுப்புறேன். நீ அப்புறம் இவங்களுக்கு சாம்பிராணி போடு. அடே கூலிப்படை அடிமைகளா, நான் யார் தெரியுமாடா? காசிக்கு நிகரான தட்சண காசி எனப்படும் கிழக்கே காவிரி கரையும் தெற்கே மயானத்தையும் அமைத்துக் கொண்ட சோலீஸ்வரரோட தீவிர பக்தன்டானா. இங்க கயவர்கள் கூட்டத்துக்கு வேலையே கிடையாது. இது ருத்ரபூமி. இது உலகத்துக்கே புது அத்தியாயத்தை கணிதத்தில் சொல்லிக் கொடுத்த கணித மேதை ராமானுஜர் அவதரித்த பூமி. இங்கே எவனாதி இனிமேல் இது எங்களுடைய மண்ணு உங்களுடைய மண்ணுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க. இருக்கிற இடம் தெரியாத போயிடுவீங்கடா. இந்த புண்ணிய பூமியில் ஆன்மீகம் தலை தூக்க துவங்கி விட்டது. இங்கே சேரனும் சோழனும் பாண்டியனும் கட்டி கொடுத்த சிவாலயங்கள் மீட்டெடுக்கப்படும். அயோத்தியில் ராம ஜென்ம பூமி மீட்டெடுக்கப்பட்டது போல மாமன்னர்களால் ஆலயங்களை பராமரிக்க வழங்கப்பட்ட நஞ்சை புஞ்சை இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டவர்களிடமிருந்து மீட்கப்படும். அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும். அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டதா. இனி ஆன்மீகவாதிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமர்த்தப்படுவார்கள். மக்கள் நார்த்திக போதையிலிருந்து தெளிந்து விட்டார்கள். பஞ்சபூதங்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்த புண்ணிய பூமி இனி செழிப்படைய போகிறது. சர்வம் சிவமயம், சிவமே ஜெயம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அறியும் சிவனும் ஒண்ணு, இதை அறியாதவன் வாயில் மண்ணு. சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. பிறப்பருக்கும் புண்ணியா போற்றி போற்றி. புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி